வெல்கம் டு ஈஸி லெக்சர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டிஆர்பியோடைய 2025க்கான ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பிளானர் வந்து நமக்கு வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அங்கேயும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நடந்து முடிஞ்ச செட் எக்ஸாம் குறித்தும் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் வந்த அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேக்கன்சிஸ் போட்டு பற்றியும் அது எப்போ நடக்க போகுதுங்கிற அந்த ஷெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லா காலேஜில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேக்கன்சி அண்ட் எக்ஸாமுடைய ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, லாஸ்ட் இயரே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம் வந்து இந்த வருஷம் ஜூலை மாதம் நடத்தப்படணும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே வருஷம் நடத்தக்கூடிய சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப்பும் கொடுத்துருக்காங்க. அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், அதாவது நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க பிஜி அசிஸ்டன்ட், அந்த ஜாபுடைய வேகன்சியும் நோட்டிஃபிகேஷன் வந்து டென்டேட்டிவாக ஆகஸ்ட் மாதம் வரணும். எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு நவம்பர் மாதம் நடத்தப்படணும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சட்டப்பேரவையில் சொன்னதை விட இப்போ அதிகமாக தான் ஆகியிருக்கு. ஸோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரப்போ இது இன்னும் அதிகமாகிறதுக்கு கட்டாயமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா, பிடி அசிஸ்டன்ட். ஸோ இதோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் வரணும், டிசம்பர் மாதம் எக்ஸாம் நடத்தப்படணும் கொடுத்துருக்கு. ஸோ இதோடைய வேகன்சிஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் தெரியுது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரப்போ கண்டிப்பாக அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர், அதாவது பிஇஓ எக்ஸாம், இது நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் இந்த வருஷம் வரும். ஸோ இதோட எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச்சில் தான் நடத்தப்படணும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து டெட் பற்றி எந்த ஒரு குறிப்பிடவும் இல்லை. ஸோ இது வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயமாக நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த வருஷம் பிஜி அசிஸ்டன்ட், பிடி அசிஸ்டன்ட் 2 எக்ஸாமே வருது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் தேர்வு கிளியர் பண்ணக்கூடிய ஒரு வருடமாக அமையலாம். ஒரு அரசு பணியாளராக ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.